கொச்சினிலிருந்து நாகப்பட்டினம் சென்ற சரக்கு வாகனம் காரணம்பேட்டை அருகே கடைக்குள் புகுந்து விபத்து. ஒருவர் பலி, மூவர் படுகாயம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் ஆம்னி வேன் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி கடைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் ஒருவர் பலியானார், மூவர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தினை பார்த்த பொதுமக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் கிடைத்து சம்பவ இடம் சென்ற பல்லடம் போலீசார் விபத்தில் இறந்தவதின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கொச்சினிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு மீன் லோடு ஏற்றுவதற்காக சமீர் என்பவர் சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்ததும் காரணம்பேட்டை அருகே அதிவேகமாக வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டதும் தெரியவந்தது. மேலும் உயிரிழந்தவர் காரணம்பேட்டையை சேர்ந்த காளான் வியாபாரி வையாபுரி என்பதும் அதே பகுதியை சேர்ந்த ஜெயராமன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்ததும் தெரியவந்தது. மேலும் காரணம்பேட்டை நால்ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் காவலர்கள் பணியில் இல்லாததால் இதுபோன்ற விபத்துக்கள் நடைபெறுவதாகவும் நான் உள்ள சோதனை சாவடியில் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.